Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. நீங்கள் வந்துட்டு சினிமாலேயும் தெரபிஸ்ட்டாக வந்துட்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? லால் சலாம் இட் இஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ். அப்போ வந்து ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் நேரடியாக. அவங்க டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நெக் பெயின் இருக்குப்பா பார்க்குறியா அப்படின்ட்டு. 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டார். இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன், தம்பியை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அன்பரி மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டே கூட போய்டுவேன் சார். ஓகே, என்னென்ன இருக்கும் அவர்? தம்பிள்ஸ், பிளேட்ஸு, ராடு. எத்தனை கிலோ? ஐ மீன் அந்த ஒவ்வொரு இதுவும் இருக்குங்க சார். ஒரு 7.5 வரையும் எடுத்துருக்கேன் சார். நர்வல் ஆக்டிவேஷன் ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணுவேன் சார். அப்படியா, எப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உடனே கேட்டுட்டார் சார். வாழ்க்கையை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னா அது எங்கே வந்து வேலை செய்யணும்னா சினிமாவில் சார். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பாவை நினச்சிருக்கிறது ரஜினி சார் மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம் ராகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. சினி உலகம் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு இங்கே இன்டர்வியூ பண்ணியிருந்துக்கு. சொல்லுங்கள் ராகுல். சார், இப்போது ஸ்போர்ட்ஸில் நிறைய விஷயங்கள் தெரபிஸ்ட்டாக இருக்கீங்க, நேஷ்னல் டீமுக்கு தெரபிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு சினிமாலேயும் தெரபிஸ்ட்டாக வந்துட்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? லால் சலாம் இட் இஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ். கம்ப்ளீட்டு கிரிக்கெட். ரொம்ப திருவண்ணாமலையில் ஷூட்டிங், திருவண்ணாமலை செஞ்சு பாண்டி. இட் வாஸ் அந்த டைமில் நீங்கள் சம்மர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக்கு, கிராம்ஸு, இன்ஜுரிஸு, அந்த பிளேயர்ஸ்க்கும் சரி ஆக்டர்ஸ்க்கும் சரி இவங்களை கண்ட்ரோல் பண்ணி. ஆனால் ஒரு பிக்கஸ்ட்டு அப்போ வந்து ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் நேரடியாக. சாரை வந்து அவங்க டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நெக் பெயின் இருக்குப்பா பார்க்குறியா அப்படின்ட்டு. அதை சரி பண்ண உடனே அந்த தகவல் மெதுவாக சார்கிட்ட போகுது. அப்போவே என்னை கிட்ட கூப்பிட்டு ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய வாய்ப்பு என்னென்னா அவருக்கு கிட்ட இருந்து சாப்பாடு பரிமாறுற ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது. இப்போ லால் சலாம் டைமில் செஞ்சியில் ஒரு திடீர்னு நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன். நைட் ஷூட்டிங் 2 மணி உட்காந்து டெடிக்கேஷனாக நடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த தம்பி இப்படி சாப்பாடு போடுங்கப்பா அப்படின்றாரு. வெரி சிம்பிள் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். நான் பார்த்ததில்ல. வாழ்க்கையை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னா அது எங்கே வந்து வேலை செய்யணும்னா சினிமாவில் சார். இவ்வளோ நாளில் என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு மூவி சொன்ன மாதிரி விஷ்ணு விஷால் ஒரு கண்டினியூஸ் அப்படியே போயிட்டுருக்கு. மோகன்தாஸ், கட்டா குஸ்தி, லால் சலாம், 2 வானம். இதுக்கு நடுவில் நான் அன்பரி மாஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அன்பரி மாஸ்டர்ஸ் இஸ் எக்ஸலண்ட் பீப்புள். எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு பிரபாஸ் சார் மூவி ஹைதராபாத்தில். சலார், நாட் லைக் சலார், ப்ராஜெக்ட் கே, கல்கி. அதுக்கப்புறம் சலார் அண்ட் இந்தியன் 2 சார்து பண்ணேன், கமல் சார்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பரி மாஸ்டர்ஸ் ஒரு கேரளா மூவி, அந்த மூவியில் லைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 1 வீக் மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது இப்போது ரீசெண்டாக வேட்டையன். அவங்களது வேட்டையன் ஆக்சுவலாக கூலியுமே லியோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் செட்டில் ஒர்க் பண்ணல. ஓகே, பட் மாஸ்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் லியோவில். எஸ், கிட்டத்தட்ட விஜய் சார் மூவிலும் போயிருக்கேன். பட் வேட்டையன் வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே ஒர்க் பண்ணேன். அதுதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. யதார்த்தமாக இன்றைக்கி ஷூட்டிங் அன்பரி மாஸ்டர்ஸ்க்கு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் ரூமுக்கு. ஒரு கால் வருது மேனேஜர் சார்கிட்டேருந்து. சுப்பையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீம் பற்றியே சொல்கிறேன் இருங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். முக்கியமாக பேசணும் சார் தலைவரை பற்றி. ஏன் அப்படின்னா 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன், தம்பியை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் போகிறேன் சார். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். நான் பார்க்குறேன் ஜென்ரலாக ராகுல் எப்படி அவர் இன்வைட் பண்ணார்னா, உட்காந்துட்டு இருந்தார், எந்திரிச்சு நின்ட்டார். எந்திரிச்சு நின்ட்டு, நீங்கள் தானே பிரவீன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் இந்தியா டீமில் வேலை செஞ்சீங்களாமே, எல்லாம் உங்கள் வீடு சொன்னாங்க ஆவடியில் இருக்குன்னு. எல்லா டீட்டெயில்ஸும் அப் டு டேட் வாங்கி வச்சுட்டு ஹி இன்வைட்ஸ் மீ லைக் அவரோட ஒரு வீட்டுக்கு வந்துட்டால் எப்படி நம்ம இன்வைட் பண்ணுவோமோ அவ்வளோ அன்பா பண்பாக கையை பிடிச்சி உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு என்னை பற்றி. அதுக்கப்புறம் நான் என்ன தெரபிஸ் பண்ணுவேன், அது நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க,
எங்கே கற்றுக்கிட்டீங்க? அதெல்லாம் கேட்டுட்டு அவர் கேட்ட ஒரு வார்த்தை இருக்குங்க சார். சரி ஓகே தெரஃபீஸ் போயிடலாமா அப்படின்னு முடிச்சுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன். மறுநாள் வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு கிளம்பி முடிச்சுட்டு வந்துட்டேங்க சார். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டார். எல்லோரும் என்னை தேடிட்டு இருக்காங்க. சார் உங்களை பற்றி பேசினார், எல்லார்கிட்டையும் சொன்னார். வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பக்காவாக ரெக்கவரி ஆகிடுச்சு. அன்வாரி மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, தம்பி தலைவர் உன்னை பற்றி பேசியிருக்காரா, என்கிட்டே வந்து பயங்கரமாக சொல்லிட்டாரு. செம ஒர்க்கு நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அவர் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணுவாரான்னு கேட்டார்ரா. உன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுரா தம்பி அப்படின்னாங்க. அன்றைக்கிலேருந்து பிள்ளையார் சொல்லி சார் எனக்கு, இன்றைக்கி தானே உன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்குடா, நீ இதுக்கப்புறம் எங்கேயோ போய்டுவாடா தம்பி, என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் தான்டாங்க. நான் உண்மையிலுமே ஸ்பாட்லேயே அவங்க காலிலே விழுந்தேன். பிகாஸ் ஒரு சான்ஸ் சார், அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்குன்னா லிட்ரலாக போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட பாக்கெட் மணி இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி அந்த ஒரு நாள் அந்த இடம் போய் ரீச் பண்ணேன். ஏன் நான் அந்த இடம் நான் சொல்கிறேன். இந்தியா டீம் போயிருக்கேன். நான் ஏன் ரஜினி சார் போனது ஏன் அவ்வளோ பெருசாக நான் சொல்கிறேன். மறுநாள் அவர் கூப்பிட்டுட்டார் சார். ஷூட்டிங்லாம் பேசிவிட்டு அவர் வந்துட்டார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல் குவாரி அது ஷூட்டிங்கு. வெயில், உச்சக்கட்ட வெயில், நின்று நடிச்சிக்கிட்டு இருக்கார் அவர். அந்த ஏஜ் அதெல்லாம் கிடையாதுங்க சார். ஹி வாஸ் அன் வெரி ஃபிட் அண்ட் டிசிப்ளின். அவரோட எங்கே ஷூட்டிங் பண்ணாலும் அவர் கூட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் சார், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் முடிச்சுடுவார், வாக்கிங், யோகா. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டே கூட போய்டுவேன் சார். ஓகே, என்னென்ன இருக்கும் அவர்? தம்பிள்ஸ், பிளேட்ஸு, ராடு, எத்தனை கிலோ? ஐ மீன் அந்த ஒவ்வொரு இதுவும் இருக்குங்க சார். ஒரு 7.5 வரையும் எடுத்துருக்காரு சார். 7.5 ஒன் சைடில். யா 7.5. அந்த ஐ திங்க் 5 kg பிளேட்ஸ், 5 kg, ஒரு 10 kg பிளேட்ஸ் ஒன்று இருக்குது. பெரிய ராட் இருக்குது, ஒரு பெஞ்ச் போடுற அளவுக்கு ஒரு ராடு, ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது, டு பி ஃப்ராங்க், இப்போ நான் எடுக்கிறதுமே வந்துட்டு 6 தான் எடுத்துகிட்டு இருப்போம். இந்த சைட் 6 வச்சுருப்போம், இந்த சைட் 6 வச்சுருப்போம். 7.5 வரையும் போகிறார் சார் அவர். ஹி வாஸ் அன் வெரி டிசிப்ளின். அண்ட் நம்ம நினைக்க முடியாத வேரியேஷன்ஸ்லாம் அவர் பண்ணுவார் சார். ஒர்க் அவுட்ஸில் கலஸ்தனிக் ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓன் பாடி ஒர்க் அவுட்ஸ். ஒரு எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த ஏஜில் அவர் பண்ணிகிட்ருக்கார் சார். டிசிப்ளின்டாக இருக்கார். அண்ட் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் உழைப்பு சார். உழைக்கணும், உண்மையாக பேசணும், ஓப்பனாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஓகே, செம்ம ஜாலியாக இருப்பார். ஒரு சின்ன சீன் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆளை அடித்து பெரட்டி போடணும். ஓகே, டூப்லாம் கிடையாது சார். ஆளை பிடிச்சாரு, பெரட்டி போட்டார். பெரட்டி போட்டுட்டு சார் சொல்கிறாரு அங்கே ஒரு சீனு, சார் பெரட்டிட்டு இப்படி பார்க்குறீங்க சார் அப்படின்னாரு. அவர் பெரட்டி போட்டுட்டு அந்த முடி இருக்கும் இல்லைங்க சார், அது அப்படின்னார் சார். நான் வந்து இத்தனை இந்த பிறந்ததுலேருந்து இந்த நான் பார்க்குற அந்த தலைவரை ஸ்க்ரீனில் அந்த நேரடியாக பார்த்துட்டு அன்றைக்கி அரை நாள் தூங்கவே இல்லை சார். நான் அப்படியே மிரண்டு போய் நின்றுருக்கேன் சார். இது மனுஷனா, இவர் யார், இவர் இந்த வயசுலேயும் என்னம்மா இருக்கார், என்ன ஸ்டைலு, இந்த ஏஜில் ஹேர் ஸ்டைல் ஃபிக்ஸ் ஆகணும், அவரோட அந்த கிளைமேட் செட் ஆகணும், அவங்களுக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகணும் சார். வெளியூர் கிளைமேட்டு அவ்வளோ டஸ்ட் இருக்கும் சார். அந்த அடிக்கும் போது சைடில் நின்று அந்த ஏர் பம்ப் மாதிரி டெக்னிக்கலாக எனக்கு சினிமா வயசில் சொல்ல தெரியல, அந்த ஏர் பம்பில் அடிப்பாங்க சார் அந்த புகை வர்றதுக்கு. அந்த ஒரு டஸ்ட்டு மாதிரி, டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டஸ்ட்டில் ஒரு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு 2 மணி வெயிலில். அந்த ஸ்டைலு கொஞ்சம் கூட குறையில சார். முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டார், அப்படியே நின்றுப்பார் சார் கை கட்டி. எதுக்குன்னா சார் சீன் ஓகே அப்படின்னு, ஓகேவான்னு 2-3 தடவை கேட்டுட்டு தான் அவர் அங்கேருந்து நகர்ந்து கட்டி வாங்கி டஸ்ட்லேருந்து வெளியே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த சோஃபா எனக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கீங்க இல்லைங்க சார். சார் அவர் இப்போ இவ்வளோ வசதியாக நான் உட்காந்து பார்த்ததே இல்லைங்க சார் ரஜினி சார் செட்டில். நோ, அவருக்கு தேவை அந்த ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டிங்கன்னா கால் மேலே கால் போட்டு, நான் தப்பாக நினைக்காதீங்க, கால் மேலே கால் போடுறேன்னு தலைவர் எப்படி உட்காந்துருப்பான்னு சொல்கிறேன். இப்படி உட்காந்துருவார் சார். உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பார் சார். அப்படியே மெதுவாக எல்லாரையும் பார்த்துட்ருப்பார், எல்லோரையும் பார்ப்பார், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அண்ட் ஹீஸ் ஃபுட்டு டயட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப
டிசிப்ளின்டு டயட்டாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். ஏன் அவங்க இன்னமும் அந்த கரிஷ்மாவை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க? எப்படி அந்த அழகை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, நிறைய சாப்பிட மாட்டாங்க, தேவையானதை மட்டும் சாப்பிடுவாங்க. அண்ட் எப்படி இவ்வளோ தெளிவாக அவங்க பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ தெளிவாக இருக்காங்க, கமிட்டடாக இருக்காங்கன்னா, அனாவசியமாக பேசவே மாட்டாங்க சார். அவர் அனாவசியமாக பேசவே மாட்டார். ஹீ நோஸ் டு ஹூம் ஹீ நீட் டு ஸ்பீக் அண்ட் வாட் ஹீ நீட் டு ஸ்பீக் அண்ட் என்ன கேட்கணும், எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ மரியாதையாக ஒருத்தரை நடத்தணுன்றது அவருக்கு ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக தெரியும் சார். அந்த முடிச்சுட்டு அந்த மத்தியானம் ஸ்பாட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு கேரவன் கூப்பிட்டாரு. திரும்பவும் கூப்பிட்டு என்னை தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். பிரவீன் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி பண்ணிடுறேன். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு இப்படி பார்த்துட்டு சார் நான் இந்த மாதிரி சில கலரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன் சார், அதனால் நான் என்னோட பர்ஃபெக்டாக இருப்பேன் சார். நான் நர்வல் ஆக்டிவேஷன் ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணுவேன் சார். அப்படியா, எப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உடனே கேட்டுட்டார் சார். உடனே கேட்டுட்டாரு. ஹீ ஹேஸ் ஒரு 30 மினிட்ஸில் ஷூட்டிங் போனோம். பட் பண்ணி காமிச்சு அவரும் பண்ணி காமிச்சார் சார். ஒர்க் அவுட்டை கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு முடித்தோடனே நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வந்து பண்ணுவீங்களா, எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா, எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, ஒரு 1 hour ஆகுமா உங்கள் வீட்டுக்கு, இல்லை நான் வரணுமா, எங்கன்னா வரணுமா? நான் ஒரே ஒரு சார், உங்கள் ஃபோட்டோக்காக ஒரு பல கோடி பேர் வெளியே நின்றுட்டுருக்காங்க சார், ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான்னு நீங்கள் வரீங்களான்னு கேட்குறீங்களா சார்? நீங்கள் கூப்பிடுங்க, ஐ எம் ரெடி சார். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் பார்த்த முதல் படம் பாஷா சார். ஓகே. ஐ வாஸ் born and brought up in விஜயவாடா. தமிழியன்ஸ் தான். அப்பா ஒர்க் தேர். அப்பா வந்து ஜெய் மேடம்க்கு பிஏ, பர்சனல் பிஏவாக வந்தார் கொஞ்ச நாள் செக்ரட்டரியேட்டில். ஜெயலலிதா மேடம்க்கு. ஹிஸ் நேம் வாஸ் குமார். ஸ்பெஷல் டியூட்டியில் மேடம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஊர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரும்போது ட்ராவலிங் அரௌண்ட் கர்நாடகா, கேரளா அண்ட் கோவா, திஸ் கைண்ட். ஸோ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபஸ்ட்டு அப்போது பாஷா ரிலீஸ் அன்றைக்கி என்னோடய சிஸ்டர் பிறந்திருக்காங்க. ஸோ நான் பார்த்த முதல் தமிழ் படம் அது தான், பாஷா தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ் வரையும் சார் கண்டினியூஸாக நான் பார்க்குறது ரஜினி சார் படம் தான். எந்த மூவிஸும் விட மாட்டேன். என் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட ராகவேந்திரா மூவி பார்த்துட்டு நான் என் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெயின் போகும் சார், பாம்பே எக்ஸ்பிரஸ். நேராக போய் ராகவேந்திர கோயிலில் இறங்கி ராகவேந்திரா பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு, அப்புறம் பாபாஜி பற்றி ரிசர்ச் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பர்சனலாக எதனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ரிலேஷன்ஸ்லேயே நம்மளை யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை படம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு தீவிரமான அது எனக்கு வந்து ஏன் அப்படின்னா, என்னோட யங்கேஜில் என்னோடய அப்பா இறந்துட்டாருங்க சார். நான் ஒரு 10th படிக்கும்போது. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பாவை நினச்சிருக்கிறது ரஜினி சார் மட்டும்தான். என்னை ஏதோ நான் ஒரு நாள் என் கடமையை நான் உண்மையாலுமே பர்சனலாகவே தவறிட்டு போயிட்டுருக்கேன். நான் அன்டிசிப்ளின்டாக ஒரு ஒர்க்கில் நான் இல்லை. நான் இந்த ஷூட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு வரேன். அவர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது டிரைவராக இருக்கட்டும், துடைக்கிறவனாக இருக்கட்டும், பெருகிறவனாக இருக்கட்டும், யார் எங்கே இருந்தாலும் அவன் கடமையை கரெக்டாக செஞ்சால், ஒழுங்காக செஞ்சால், உண்மையாக இருந்தால் அவன் எங்கே இருந்தாலும் தெரியும் அப்படின்னாரு. அந்த ஆனஸ்ட் அண்ட் டிசிப்ளின் சார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு அடித்தது இன்றைக்கி வரைக்கும் சார். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கொடுக்குற வார்த்தைக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். எஸ் சார் நான் வரேன், இல்லைன்னா இல்லை சார் நான் வரல, எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். ஏன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் தான் அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் உடம்பு ஹெல்த்தை நீ எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ எனர்ஜியாக இருக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உன்னோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றணுன்றது ஒரு சூட்சமத்தை அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு சார் எனக்கு. நீ உன்னோட எனர்ஜி ஃப்ளோவாக டவுன் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த இடத்துல இருந்து நீ எப்படி ஜம்ப் ஆகணும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை அவர் கூட வந்து அந்த தீட்சையை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஸோ நான் என்றைக்கு அவரை வந்து தெரப்பி பண்ணிவிட்டு நான் வெளியே வந்தேனோ இன்றைக்கி வரைக்கும் உள் மனசாக எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது சார். ஜாலியாக இருக்கேன். நீங்க அவருக்கு தெரப்பி பண்ணீங்களா இல்லை அவர் உங்களுக்கு தெரப்பி பண்ணாரா? உண்மையா சார் நான் ஒன்று சொல்லட்டுங்களா? அவர் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க சார். முடிச்சுட்டு நான் அன்றைக்கே கிளம்புறேங்க சார். அவரும் கிளம்புறாரு, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு.
சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏன் ஏன் நான் 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 எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிட்டா அப்படின்னாரு. உண்மையாக சொன்னார். இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். கூப்பிட்டுட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேன் சார். வந்துட்டு ஒரு நைட் உட்காந்து இப்படி பார்க்குறேன். பார்த்தா அவர் என் கையை பிடிச்சி அணைச்சிருக்கார் சார். நான் சும்மா பயந்துட்டு இப்படி போய் நின்று இருக்கேன். என் கையை பிடிச்சி அணைச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காரு சார். அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். அந்த ஃபோட்டோ பார்த்தா தான் தெரியுது ஒருத்தனை எப்படி காப்பாற்ற விடும். நம்ம நார்மலாக அவர் நிற்பார் சார், இப்படி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டை வந்து தான் அவர் அப்படி பிடிப்பார். அப்படின்றத மறைமுகமாக நீ வாழ்க்கையில் நல்லா இருப்படா போடா, இந்த ஃபோட்டோ பார்த்தாவது உனக்கு வேலை வாய்ப்புகள் வரும்டா, போடா பழச்சிக்கிடான்ற மாதிரி என்ன அப்படி ஃபீல் பண்ணுறேங்க சார். என்ன எங்கள் அப்பா காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ ரொம்ப உலகத்துலேயே என்ன மாதிரி ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இருப்பானே தெரியாது சார். பக்கத்தில் நிற்கிறதே கஷ்டம். அவர் கையெல்லாம் நான் தொட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். எஸ், இன்னமும் நான் அவர்கிட்ட கற்றுக்கணும். அண்ட் அவங்களோட டீம் பற்றி நான் சொல்கிறேன் சார். ஐ மீன் ரஜினிகாந்த் சார் சாரோட டீமே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து சுப்பையா அண்ணன் மேனேஜர், அவர் தான் ரஜினிகாந்த் சாரோட மேனேஜர். ஜஸ்ட்டு மெசேஜ், ஆனால் எப்படின்னா இருக்கீங்க, சாப்பிட்டீங்கண்ணா, ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் ரிப்ளை வருது சார். பிரவீன் நல்லா இருக்கையா, நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுவார் சார். உடனே ஃபோன் பண்ணி, பிரவீன் எங்கே இருக்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, அப்படியா, சார் பிஸியாக இருக்கார், தலைவர் எப்படின்னா இருக்கார் அப்படின்னா, தலைவர் நல்லா இருக்காருடா, இங்கே இருக்கார், இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு சான்ஸ் சொல்லுங்கண்ணா, சாருக்கு வந்து பார்க்குறேங்கண்ணா அப்படின்னா, கண்டிப்பாக ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கிட்ட போயிட்டு ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்குங்க சார், போயிட்டு ஜஸ்ட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க சார். ஒரு ஜஸ்ட்டு போயிட்டு அதை அவரை போய் அந்த ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த போர்டை பார்த்தாலுமே அவரை பார்த்த மாதிரி அவர்கிட்ட பேசுவேன் சார். நான் அவர் இல்லைன்னா கூட அங்கே நின்று மனசுக்குள்ளே பேசிட்டு, ஐயா வந்திருக்கேன், என்னை வாழ்த்துங்க, நான் உங்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே வேணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் பாட்டு நாங்கள் முன்னாடி மேனேஜர்ஸ் இருப்பாங்க, எப்படின்னா இருக்கீங்கன்னு பேசிவிட்டு நான் பாட்டுன்னு வந்துகிட்டே இருப்பேங்க சார். அது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டேன்னா அது என்னவோ இங்கே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு 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 பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஆத்ம திருப்தி. அது போயிட்டு அந்த போர்டு பக்கத்தில் நின்று எத்தனையோ முறை போவேன், அத்தனை முறையும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுவேன். இன்றைக்கி தலைவர் வீட்டாண்ட போயிட்டு வந்தேன். எஸ், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி சார் எனக்கு. இப்போது வேட்டையன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு சரி பண்ணீங்க. என்ன சீன், என்ன மாதிரியான, இன்னுமே வந்துட்டு அந்த ஃபைட் சீன்லாம் அவரே தான் பண்ணுறாரு, டூப் போடாமல்? கண்டிப்பாக டூப்பே கிடையாதுங்க சார். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா? டூப்பே இல்லாமல் அவரே தான் எல்லாம். அவரோட மசில் குவான்டிட்டிக்கு, அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் ஓடும் சார். இன்னும் 20 வருஷம்? இன்னும் 20 வருஷம் ஓடும் சார். என்னோடய ஸ்கின் தான் பழையசாயிட்டு வருது தவிர அது இயல்பு, இயற்கை. எல்லாருக்குமே வயசான தோற்றம் வர்றது அது இயற்கை. ஆனால் மசில் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது, மசிலோட ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது, அது இன்னமும் அப்படியே இருக்குது சார் அவருக்கு. அவரோட கைப்பிடிப்பான ஒரு ஸ்ட்ரென்த்து, பிகாஸ் ஒர்க் அவுட். அண்ட் தியானா சார், அவரோட முத்ராஸ் நீங்கள் எப்பவுமே கவனிக்கலாம். அவரோட முத்ரா வச்சுருப்பாரு. ஈவன் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட அவர் அப்படி வச்சிருப்பாரு. ஃபோட்டோ எடுத்துருப்பாரு, ஷூட்டிங்ஸ்லையும் வைப்பார். ஷூட்டிங் முடித்த உடனே இப்படி வச்சுருப்பாரு, உட்காந்துருப்பாரு. ஐ திங்க் அது தியான முத்ரான்னு நினைக்கிறேங்க சார். அது பேர் ஒரு ஃபார்வர்ட் அப்படியே தான் இருக்காரு. ஐ மீன் அவர் இப்போ யாருக்காவது ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாருனாலும் கை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர் உட்காந்துருக்கும் போது அப்படி தான் உட்காந்துருப்பாரு, இல்லை இப்படி இருப்பார். ஸோ சின் முத்ரா அப்படின்ட்டு. சின் முத்ரா அப்படின்னா என்னென்னா ஒரு நிலையை அடைஞ்ச ஒரு ஸ்டேஜ். அது வந்து தாமரை இலை மேல் தண்ணி மாதிரி சார். தாமரை எல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தாமரை அந்த இலைக்கு தேவையான தண்ணியாக இருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்காது, அப்படி பட்டும் படாமல் இருப்பாங்க. அந்த நிலைக்கு போயிருப்பாங்க அவங்க, ஒட்டு உறவும் இல்லாமல். அவரை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து இந்த புகழ்ச்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார். அவர் நினச்சிருந்தா ஒரே அப்படி ஒரு செகண்டு போட்டால் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எந்த தெரபிஸ்ட்டை வேணால் கூப்பிடலாம், இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் டாப் டாக்டர்ஸை கூப்பிடலாம். அவர் நினச்சா ஃபோன் டைரெக்டாக பிரசிடெண்ட் வீட்டுக்கே பண்ண முடியும் சார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். பட் ஹி வாஸ் வெரி சிம்பிள் சார். கீழே தான் உட்காருவார், கீழே தான் படுப்பார். தட்டு நீங்கள் சாப்பிட்ற தட்டு சார், அவர் நினச்சா சார் ஃபுட்டு வந்து நீங்கள் ஸ்பாட்டில் நினச்சா எந்த ஹோட்டலில் வேணால் ஆர்டர் பண்ணலாம்ல. கண்டிப்பாக பண்ணலாம்ல சார். பண்ணவே மாட்டார் சார்.
அவங்களுக்குன்னு ஒரு சமையல் ஆள் ஒருத்தர் இருக்கார் சார். ஒரு தட்டு எடுத்துப்பார், க்ளீனாக தொடச்சிடுவார் சார். வாழை இலையை போட்டுருவார். கொஞ்சோண்டு அவருக்கு தேவையான கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து அதை அழகாக எடுத்துன்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஓரமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுக்குற வாட்டர் பாட்டிலே வாங்கி குடிச்சிட்டு வெரி சிம்பிளாக இருப்பார் சார். இவ்வளோ சிம்பிளிசிட்டியில் அப்போது என்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் யோசிப்பேன் சார், நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, போடுற சாப்பாட்டை கம்முன்னு போய் சாப்பிட்டு கம்முன்னு போய் வேலை செய். இதுதான் சார் அவர்கிட்ட நான் கற்றுக்கினது. எவ்வளோ உயரமான இடத்துக்கு போனாலும் அன்பாக இருப்பார் சார். ரொம்ப அன்பாக இருப்பார். அவன் மாதிரி ஒரு பண்பான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது சார், வாய்ப்பே கிடையாது சார். அவர் இடத்துக்கு போயிட்டிங்கன்னா எந்த ஒரு ஆபத்துன்னு ஒருத்தவங்களுக்கு இந்த ஹெல்ப்பு அப்படின்னு கேள்விப்பட்டால் இம்மிடியேட்டாக அவர் பண்ணுற ஒரே ஒரு மனுஷன் சார். வெளியே தெரியறதே கிடையாதுங்க சார். அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்கார் சார். ஓகே. இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, தலைவரை பார்க்கணுன்னு கேட்கல, பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு. அப்போது அவங்க பிறந்தப்போ ஹார்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவர் அந்த டைமில் ஒரு 70,000 கிட்ட பண்ணியிருக்கார் சார். ஆமாம், அந்த உயிர் அப்போ காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க ஃபேமிலி குழந்தை குட்டியோட. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ண சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் தான் சார் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொன்னேன், ஒரு ஃபோட்டோவிலே என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மனசுலேருந்து பிளெஸிங் சொல்கிறேன் பாருங்க சார், அதுதான் சார் அவர் உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு. இப்போ மனசுல பாட்டு பார்த்தீங்களா? செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். அதோட ஷூட் ஸ்பாட்ல இருந்தீங்களா? அதில் இல்லைங்க சார், அதில் இல்லை. ஃபைட் சீன் இந்த மாதிரியான ஸ்டன்ட்ஸ் மட்டும். இதில் எத்தனை வாட்டி ரஜினி அவர்களுக்கு அடிபட்டுச்சு? எந்தெந்த ஃபைட் சீக்வன்ஸில் தென் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்க? அடிப்படம் சொல்லவே மாட்டார். சொல்ல மாட்டாரா? ஏன்னா அது அவருக்கு வலிக்காத மாதிரி நினச்சிக்கிறார் சார். ஓ ஆமாம், ரொம்ப அதாவது அவரை பார்த்து நான் கற்றுருந்தேன்னா 40 ஏஜ் வரையும் நம்ம வந்து லைஃப் டைமில் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். இந்த 45க்கு மேலே சர்வைவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் முக்கியமாக 60 கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த சர்வைவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீ எப்படி பண்ணணுன்றத அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் சார். நீ எவ்வளோ எனர்ஜியாக இருக்கணும், எவ்வளோ நீ கமிட்டடாக ஒர்க்கில் இருக்கணும், அந்த டைமில் உனக்கு அடிபட்டால் நீ எப்படி மனநிலையை வளர்த்துக்கணும், அதுக்கு நீ என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், அதுக்கான எப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கணும், உனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுன்னா எப்படி நீ தயார்படுத்திக்கணும், ஷூட்டிங்க்கு எப்படி டைமுக்கு டிசிப்ளின்டாக வரணும் அப்படின்றத முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடுறாரு சார். அதனால்தான் அடிபட்டாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன அடி காயமோ எந்த ஒரு அசம்பாவிதமோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தால் கூட மோஸ்ட்லி நடக்காது. சின்ன அடிபட்டால் கூட அது பெயின் தான், ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டார் சார். அங்கே போய் உள்ள கேரவான் ஏறின அப்புறம் தான் லைட்டாக இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்வார். ஆனால் அது பெரிய அடியாக இருக்கும், நல்லா தெரியும் அது ஸ்ட்ரெயின் ஆகிருக்கா இல்லை கிட்டத்தட்ட போனில் அடி வாங்கியிருக்கா, அந்தளவுக்கு டெப்த்தாக போயிருக்கா என்னன்றது தொட்டு பார்க்கும்போது தெரியும். நல்லா டெப்த்தாக அடி வாங்கியிருக்கோம் சார். அது ரியாக்ஷனே பண்ண மாட்டார். நான் பிடிச்சி அவருக்கு ரிலீஸ் பண்ணியாலோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ணால் கூட அந்த ஃபேஸ்லேருந்து ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டார் சார். அப்படியே அதை அந்த பெயினை ஹோல்ட் பண்ணுற அந்த சக்தி இருக்குது பாருங்கள், அது தலைவருக்கு மட்டும்தான் சார். அது வந்து அதுவும் அந்த ஏஜில் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் நாட் ஃபிசிக்கலை விட பயங்கரமான ஸ்ட்ராங், மென்டல் ஸ்ட்ராங். கேரவானில் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்க்ளூடடாக அவர் வந்து முடிச்சியாப்பா வந்தியாப்பா தெரப்பி முடிச்சியா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லலாம். உட்கார வச்சு அவர் அமிதாப் பச்சன் சார் பற்றிலாம் பேசினார். ஓ எஸ், அவங்க எப்படி இருப்பாங்க, அமிதாப் பச்சன் சார் இதெல்லாம் பண்ணுவார்ப்பா, இவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பார்ப்பா, அவரோட கேரவானில் தெரபிஸ்ட் டீமே இருக்காங்க, மசாஜ் பெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ப்பா, நானும் சீக்கிரமாக அதை ஆக்குபேட் பண்ணுறேன், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போ நான் ரெடியாக இருக்கேன், இதெல்லாம் நான் வச்சுருக்கேன்ப்பா, இதெல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார் சார். இதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க சார். ஆனால் என் தொழிலை அவர் மதிப்பாருங்க சார், என்னோடய தொழிலை அவர் மதிப்பார், அது யாராக இருந்தாலும் மதிப்பார் சார். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் சார். ஒரு ஷார்ட் முடிஞ்சிடுச்சு, ஒரு 1 வீக்கு கேப்பு, போயிட்டு ரிட்டர்ன் வரும், திரும்பி ஹைதராபாத் தான் வரும். நான் அப்போது பியர்டோடு இருந்தேன். நான் திரும்பி வரப்போ பியர்டு கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கேன். ஒரு மரக்கடை இதில் ஒரு ஷூட்டிங். நான் அவர் வராருன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஷூட்டிங்க்கு போகிறாரு அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டேன் சார். என்னை கிராஸ் பண்ணி ஒரு 5 அடி போயிட்டார். அப்படி சக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தார்.
பிரவீன், ஹே என்னப்பா பேசவே இல்லை, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ வந்தீங்க, வந்து பார்க்கவே இல்லை, வாங்க கேரவான வாங்க அப்படின்ட்டு போயினேன்ட்டார் சார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? எவ்வளோ பெரிய லெஜண்ட் சார், வாஸ் அ லெஜண்ட் சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன பொடி பையன் சார், நான் அப்படியே ஓரமாக பயந்து நிற்கிறேன். நின்று பிரவீன் ஞாபகம் வச்சு என்னை டக்குன்னு திரும்பி பார்த்து, ஏன் பார்க்க வரல நீ, சாப்பிட்டீங்களா, நீங்கள் கேரவானுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனுஷன்தான் குழந்தை முகத்தோட குழந்தை சிரிப்போடவே இருப்பாருங்க சார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சார், குழந்தை மாதிரி. குழந்தை சிரிப்போடவே உங்களை வர வைப்பார், குழந்தை சிரிப்போடவே உங்களை போகணுவார். அவர்கிட்ட போயிட்டா விட்டு போகவே மனசு வராது. அப்பா உங்கள் கூடவே இருந்துக்கிறேன்ப்பா, கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எங்கேயும் கூட்டுன்னு போயிடுங்கப்பான்ற மாதிரி இருப்பாருங்க சார். அந்த மாதிரி ஒரு ஜெம் கேரக்டர் அவர், எக்ஸலண்ட்டான கேரக்டர். எஸ் சார், வேட்டையனில் அமிதாப் பச்சன் அவர்கள் பற்றி பேசும்போது எனக்கு க்யூரியாசிட்டியாக இருந்தது. எஸ். அவர் பாசிட்டிவான ரோலா இல்லை நெகட்டிவான இல்லை, ரோலா? ரோல் பற்றி எனக்கு தெரியல. ஓகே. பிகாஸ் செட்டில் நீங்கள் அவங்க 2 பேரும் பழகிற விதத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அமிதாப் பச்சன்? ஆமாம், ஒரு நாள் பார்த்துருக்கேன் நான். ஹி வாஸ் வெரி ரெஸ்பெக்ட் டு அமிதாப் பச்சன் சார். ரஜினி சார். இப்போ நான் எப்படி சாரை வந்து அப்பாவும் நினைக்கிறேனோ, அவர் அமிதாப் பச்சன் சார் அவரோட குருவான, ஒரு நல்ல நண்பரை, ஒரு நல்ல குருவை நினச்சி அவர் பேசுகிற விதம், பழகிற விதம், அண்ட் அவரை வரவேற்கிற விதம், அதுதான் சார் அவர்கிட்ட இன்னொன்று சார். இவந்தால இவ்வளோ தான் நம்ம வரவேற்கணும், இந்த லெவலில் தான் இவங்கள இவ்வளோ லெவலில் வர வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க சார். எல்லாருக்கும் பார்த்தா ஒரே மாதிரியான சிரிப்பு, ஒரே மாதிரியான வரவேற்பு, ஒரே மாதிரியான அணுகுமுறை தான், ஒரே ஒரு மாதிரியான பேச்சு தான். அது மாற்றமே இங்கே கம்மியாச்சு இங்கே ஜாஸ்தியாச்சுன்னெலாம் கிடையவே கிடையாதுங்க சார். கேஷுவலாக இருப்பாருங்க சார், கேஷுவலாக இருப்பார். அவங்க டீம் பற்றி நான் சொல்லும்போது நான் சொன்னேன், சுப்பையா மேனேஜர் இப்படி ரிப்ளை பண்ணுவார்னு. கூட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, பானு மேடம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் மோகன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் முடிச்சிட்டா மோகனை நம்மளாம் கை அப்படியே ஜாலியாக போட்டுன்னு இப்படி இடுப்பில் கை வச்சு நிற்பார் சார், காலை அப்படி கிராஸில் போட்டு. அது தூரத்துலேருந்து நான் பார்த்தேன்னு வச்சுங்க, எப்படி இருப்பார் தெரியுங்களா சார்? அந்த அது நேச்சுரலாக நின்றுன்னு இருப்பார் சார், அவ்வளோ அழகாக இருக்கும் சார். ஓடி போய் கடகடன்னு சுற்றி போடலாமான்னு இருக்கும். அவ்வளோ நார்மலாக அந்த மனுஷன் வந்து நம்ம கீழே அசிஸ்டண்ட்டு தானே அப்படிலாம் கிடையாது சார். ஜாலியாக அப்படி கை போட்டுன்னு, என்ன மோனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னுவார். நான் கேட்குறதே ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக. ஹீ என்ஜாய் இட்ஸ் ஒர்க் சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இதில் அவங்களோட உயிர் இருக்கும். ஸோ அவருக்கு சினிமா தான் உயிர் சார், அவரோட உயிர் சினிமா, அந்த தொழில் சார். நேர்மை, உண்மை, கண்ணியம், அதுதான் சார் இன்றைக்கி வரைக்கும் அவரை சூப்பர் ஸ்டாராக இருக்கு. ஏன் சூப்பர் ஸ்டார்னால் படத்தில் கண்ணாடி இப்படி போட்டுட்டோ இல்லை ஒரு சிகரெட்டை இப்படி போட்டுட்டோனாலே சூப்பர் ஸ்டார் கிடையாது சார். நோ, ஹீ வாஸ் லெஜண்ட் இன் ஹார்ட், ஹீ வாஸ் லெஜண்ட் டு த பீப்புள், ஹீ லெஜண்ட்ஸ் டு ஹிஸ் ஃபேன்ஸ், ஹீ வாஸ் வெரி ட்ரூ டு ஹிஸ் ஃபேன்ஸ். தட்ஸ் வை ஹி வாஸ் சூப்பர் ஸ்டார். ஆமாம் சார், நிஜம், அது உண்மை. பிகாஸ் பக்கத்தில் இருந்து பார்த்தோம் சார், நான் ஒரு குழந்த மாதிரி. கமல் அண்ணன் சொல்லியிருப்பார், நம்ம கமல் நடிகர், அவர் அண்ணாவோட மடியில் போய் உட்காந்தார். அண்ணாவோட மடியிலேயே எம்ஜிஆரோட மடியிலேயே போய் உட்காந்தார் அவர் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தப்போ. ஸோ அந்த மாதிரி என்னை அவர் பக்கத்தில் உட்கார வச்சு என்னை வளர்த்து விட்டுருக்காரு சார். நான் அடுத்த ஒரு கேட்டகரி போகணும், என்னோடய ஐடியாஸ் இப்போ வேறு வளர்ந்துருக்கு சார். என்னோடய ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் வே ஆஃப் அப்ரோச், அண்டு யாராவது எதிரில் கோவப்பட்டு வந்தால் கூட நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விதத்துக்கு மெச்சூரிட்டியாக வந்துட்டேன். அண்டு இப்போது வந்து நான் மட்டும் ஒர்க் பண்ணல, நான் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா, வெளியிலேருந்து ஃபிசியோஸை கூப்பிட்டுட்டு வந்து அப்போலோ ஷைன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க, அவங்களோட பேராமெடிக்கல் ஸ்டாஃப், எமர்ஜென்சி ஃபார் ஆம்புலன்ஸ், நர்சஸ், இவங்களையும் வச்சு ஃபார் ஈவெண்ட்ஸ் அண்டு ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேம்ப்ஸ் நடக்கும்போது, இல்லை ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் தேவை அப்படின்றது அந்த ஸ்டாஃப் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ பிகே ரீஹேப்ஸ் அப்படின்றது என்னோடய ஒரு ஃபவுண்டேஷன். அதிலேருந்து நாங்கள் இப்படி ஈவெண்ட்டாக குரூப்பாக பீப்புள் சேர்த்து, நான் மட்டும் வளர வேணாம், என்னோட சேர்ந்து எல்லோரும் வாங்கடா கற்றுக்குங்க, எனக்கு அடுத்தது நீங்களும் இந்த மாதிரி ஆன் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாரையும் தெரிஞ்ச பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு என் கையிலேருந்து எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதை பே பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார்.
எஸ். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தென் உங்களை பற்றிய விட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இன்னும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ட்ராக்ஷன். தேங்க்யூ ராகுல். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.